சூடித்தந்த சுடற்கொடியே. அப்படி என்னத்தே என்ன இருக்கு? வாகா குட்டி என் பேரன்தான். ஆனா என் பிள்ளை அவனுக்கு அப்பன் இல்லை, தாய்மாமே. தாய்மாமனா? என்னத்தே என்ன சொல்றீங்க? இதுக்கு மேலே இங்கே வெளியே நின்று பேச வேண்டாம், வா உள்ளே போவோம். நீ வெளியே நிற்கிறையன்னு தான் நானும் வெளியவே வச்சு இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக போச்சு. உள்ள வாமா, உள்ள வா. டார்லிங், டார்லிங்கோட டார்லிங் ரெண்டு பேரும் போட்டோல இருக்காங்க. அழகா இருக்கு. இந்த போட்டோ எப்ப எடுத்தீங்க நிலா ஃப்ரெண்ட்? இது நானும் உன் டார்லிங்கும் காலேஜில் படிக்கும்போது எடுத்தது. அப்போல இருந்தே நீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, தாத்தா ஃப்ரெண்ட் அன்னைக்கே சொன்னாங்க. அப்போல இருந்தே நீங்க என் டார்லிங்குக்கு டார்லிங்கா? ஆமா, அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் தான், எப்போவுமே தான் உன் டார்லிங்கோட டார்லிங் நான். சரி, இப்படி உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க நான் உன் டார்லிங்கோட டார்லிங்னு? தம்பி அப்பா. மாமாவா? அவங்களோட குட்டி அப்படி சொன்னாங்க? ஆமா, ஒருக்க நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்பம்போது அப்பா கிட்ட இவங்க யாருன்னு தம்பி கேட்டான். அப்பதான் அப்பா சொன்னாங்க, இவங்க உன் டார்லிங்கோட டார்லிங் அப்படின்னு. ஓ, அப்பவே அப்படி சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லிட்டாங்க. என் பட்டு செல்லண்டா நீ. நீங்களும் எனக்கு பட்டு செல்லண்டா. அப்படின்னா என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிக்கும். சரி, அப்பன்னா நான் உங்க வீட்டுக்கே வந்து உங்க கூடவே இருக்கட்டுமா? ஐ ஜாலி தம்பிக்கு. அப்படியே உன் டார்லிங்குக்கும் ஜாலியான்னு கேட்டு சொல்லு. டார்லிங், நிலா ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோமா? ஜாலியா இருக்கும். இவளை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம்? ஜாலியா விளையாடலாம் டார்லிங். விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? நிலா ஃப்ரெண்ட், உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் தெரியும்? எனக்கு நிறைய கேம்ஸ் தெரியும். என்னைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னா நான் உனக்கு நிறைய கேம்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறதுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. ஆனா போக தெரியுமா? ஓ, என்னைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் தினமும் உங்களை நல்லா யானை சமைப்பேன். சோறாக்கி விளையாட தெரியுமா? சோறாக்கி விளையாட தெரியும், குழம்பு வச்சு விளையாட தெரியும், எல்லாமே விளையாட தெரியும். டார்லிங், நிலா ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியுமா? நம்ம கூட்டிட்டு போயிடுவோம். ஓ, எல்லா விளையாட்டும் தெரியுமா அவளுக்கு? சரி, கூட்டிட்டு போலாம். எப்ப கூட்டிட்டு போவோம்? இப்பமே நம்ம வீட்டுக்கு போகும்போது கூட்டிட்டு போயிடுவோமா? அப்பா கிட்ட கேட்கணும், பாட்டி கீழே இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேட்கணும். அதுக்கெல்லாம் நிறைய வேலை பார்க்கணும். பார்த்து தான் கூட்டிட்டு போகணும், சும்மாலாம் கூட்டிட்டு போக முடியாது. என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும்னா தாத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் சரியா போகல இன்னும். இப்போ நிலா ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டோம்னா அப்ப தாத்தா தனியா இருப்பாங்கல்ல, அதனால அவங்களுக்கு கால் சரியா போற வரைக்கும் நிலா ஃப்ரெண்ட் இங்கேயே இருக்கட்டும், அப்புறமா கூட்டிட்டு போலாம். நிலா ஃப்ரெண்ட், உங்க அப்பாவுக்கு கால் உடைஞ்சு போச்சுல, அத நீங்க மறந்துட்டீங்க. அந்த கால் சரியா போற வரைக்கும் இங்கேயே இருங்க. தாத்தா ஃப்ரெண்டுக்கு கால் சரியா போன பரவாட்டிக்கு தம்பி அப்பா, தம்பி டார்லிங், தம்பி பாட்டி எல்லாருமா வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். சரிடா செல்லம், அப்பனா அது வரைக்கும் நான் சமத்தா இங்கே இருக்கவா? சமத்தா இருங்க. தம்பி ஃப்ரீயா இருந்தாம்னா வந்து விளையாடுறோம் உங்க கூட இங்க. நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தம்பி வீட்டுக்கு வாங்க, அப்புறம் ஹலோ பேசுவோம். அது வரைக்கும் சரியா? சரிடா குட்டி, அப்போ நம்ம அது வரைக்கும் ஹலோ பேசிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வருவீங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே வரணுமா?
சரிதான், இந்த டீலிங் நல்லா இருக்கு. நீங்க சொன்னா அதுக்கு மறு பேச்சே இல்லை. குட் 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 ஃப்ரெண்ட் நீங்க. நான் குட் ஃப்ரெண்டா? சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கல்ல நீங்க. சரி, எனக்கு ரொம்ப ஹாப்பி. குட்டி பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் எடுத்துட்டு வரட்டுமா, இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வெட்டி கொண்டு வரட்டுமா? தாத்தா இப்பதான் எனக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க. பிஸ்கட் சாப்பிட்டுட்டீங்களா? அன்னைக்கே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலன்ட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன், அதை கொடுத்துட்டாங்க போல். சரி, அப்போ கீழே போயிட்டு பாட்டி வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமா? நான் எங்கள் பாட்டியும் தாத்தா ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் போலுக்கு, அவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது சரி, அப்போ நான் வந்தவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்ல. தாத்தா தான் எனக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கும் அவங்களே என்ன மாதிரி கொடுத்துருவாங்க. ஓஹோ அப்படியா? அப்போ நம்ம இங்கேயே பேசிட்டு இருக்கணும். ஆமா டார்லிங், உங்களுக்கு கேர்ள்ஸ்னாலே பிடிக்காது தானே? அப்பனா என் நிலா ஃப்ரெண்டும் கேர்ள் தானே, அவங்கள மட்டும் உங்களுக்கு எதுக்கு பிடிச்சிருச்சு? அது டார்லிங், தெரியாம சொல்லிட்டேன், சாரி. எனக்கு நிலா ஃப்ரெண்டை பிடிக்கும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரையுமே பிடிக்கும். என் சுக்கி ஃப்ரெண்ட் பிடிக்குமா? ஓ எஸ், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும்னு. இனிமேல் சண்டை போடக்கூடாது. சண்டையே போட மாட்டேன் அவங்க கூட இனிமேல், சரியா? சரி சரி, உன் சுக்கி ஃப்ரெண்டையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோமா? ஓ எஸ், நீ கூப்பிட்டா யாராவது வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் முடிச்சிட்டுனா தான் வருவாங்க. சரி, எக்ஸாம் முடிச்ச உடனே கூட்டிட்டு வந்துடலாம். அப்பனா தம்பிக்கு செம்ம ஜாலி. சுக்கி ஃப்ரெண்ட், நிலா ஃப்ரெண்ட் எல்லாரும் என் கூட இருப்பாங்க. ஜாலி, செம்ம ஜாலி. எனக்கும் செம்ம ஜாலி. வாகா குட்டிக்கு இவர் தாய் மாமன்னா, அப்போ உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க தே? எனக்கு மொத்தம் 3 பிள்ளைங்கம்மா. மூத்தது பொண்ணு. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? வாகா குட்டி ஏன் இங்கே இருக்கான், அவங்க கூட இருக்காம? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு 2 பசங்கன்னு மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இது மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே. எப்படி தே, என்ன நடந்தது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில்? என் மூத்த பொண்ணு பேர் கற்பகவள்ளி. சின்ன வயசில் நாங்கள் ஒரு தடவை குடும்பத்தோட வெளி மாநிலத்துக்கு டூர் போயிருந்தப்ப என் மூத்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா. தொலைஞ்சு போயிட்டாங்களா? ஆமாம், அப்போ அவளுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். பெரியவனுக்கு வயசு 3. சின்னவன் கை குழந்தை. டூருக்கு போன இடத்துல சின்னவன் பச்சை பிள்ளை, அவனுக்கு நான் பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பெரியவன் அவங்க அப்பா கூட இருந்தான். இந்த பிள்ளையும் அவங்க கூட இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என் கூட இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் இந்த பிள்ளை எப்படித்தான் காணா போச்சுன்னு தெரியல. நாங்களும் தேடாத இடமில்ல. எல்லா பத்திரிக்கையிலையும் விளம்பரம் கொடுத்து எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் தேட முடியுமோ அப்படியெல்லாம் தேடி, எப்படி தேடியும் எங்கள் பிள்ளை எங்ககிட்ட வந்து சேரலை. இப்போ இருக்கிற அளவுக்கு பெரிய அளவில் வசதி வாய்ப்பு அப்போ எங்களுக்கும் கிடையாது. வசதி இருந்தது, ஆனால் எந்த அளவுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகாத நேரம். இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை காணாமல் போனாலே கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது நடந்து எத்தனை வருஷம் ஆகுது. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை காணாமல் போனால் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது, கனவுலையும் நடக்காது. எங்கள் பிள்ளை உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாமல் நாங்கள் நடப்பணமாக தான் இருந்தோம். அப்புறம் வருஷம் போக போக எங்கள் மனசை நாங்களே தேத்திக்கிட்டோம், போன பிள்ளைய நினச்சி இருக்கிற பிள்ளைகளை அம்போன்னு விட்டுறக்கூடாதுன்னு. ஆனாலும் எங்கள் மனசுக்குள்ளே அந்த வருத்தம் வேதனை எல்லாம் ஆறாத ரணமாக இருந்துக்கிட்டே தான் இருந்தது. பிஸ்னஸ் உலகத்தில் என்ன தான் ஜெயித்தாலும் ஒரு பெற்றவங்களா நாங்கள் தோற்று தான் போயிட்டோம். ஒரு பிள்ளைய, அதுவும் பொம்பளை பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிட தெரியாத நாங்கள் பிஸ்னஸில் ஜெயிச்சு தான் என்ன பிரயோஜனம்? அப்புறம் ஜாதகம் அது இதுன்னு பார்த்ததில் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை யோகமெல்லாம் இல்லை, பசங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொலைஞ்சு போன பிள்ளை இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்படியே இடிஞ்சு போயிட்டோம். என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனே புரியாத ஒரு நிலமை.
அப்புறமா எத்தனை நாளைக்கு தான் அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க முடியும்? பக்கத்தில் 2 பிள்ளைங்க கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த பிள்ளைங்கள நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் மனசை தேத்திக்கிட்டு இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன் நானும். இந்த 2 பிள்ளைங்கள பார்த்து தான் என் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம பெத்த பொம்பளை பிள்ளையத்தான் நம்ம தொலைச்சிட்டோம். வீட்டுக்கு வர்ற மருமகளை நம்ம பிள்ளை மாதிரி நினச்சிக்கிடலாம். அப்படி ஒரு நல்ல பொண்ணை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட மாட்டோமாங்கிற ஒரு நப்பாசையில் தான் அன்னைக்கு அந்த தேவிகாராணி சொன்ன கதையெல்லாம் நம்பி ஏமாந்துட்டேன் நானும். எப்படியாவது சீக்கிரம் ஒரு பொம்பளை பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்துடாதா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தனே தவிர என் பிள்ளை சொன்ன வார்த்தையை எதையுமே காதில் போட்டுக்கிடணும்னு எனக்கு தோணலை. அப்படி இப்படின்னு கல்யாணம் வரைக்கும் போய் ஒரு வழியாக கல்யாணமும் நின்றுச்சு. என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, வெளியே என்ன தகவல் சொல்கிறதுன்னு தகச்சு நின்றுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃபோன் வந்தது. கல்யாணத்துக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கோன்னு உங்ககிட்ட லிஸ்ட் இருக்குல்ல, அதில் யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வரலன்னு பார்த்து அவங்களுக்குலாம் உடனே ஒரு ரெக்ரெட் லெட்டர் அனுப்பிடு. ஓகே கேஎஸ். இப்போ சொந்தக்காரங்களை என்ன பண்ணுறது, அதான் எனக்கு யோசனையாக இருக்கு. நீ வர்றியா? அவங்கள தான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நான் வேணா போய் பேசட்டாயா கண்ணு? வேண்டாம்மா வேண்டாம், நீங்கள் இப்போதைக்கு வெளியே போக வேண்டாம், இங்கே ரூம்குள்ளேயே இருங்க. குமார், நீ முதல்ல ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணு. ஓகேப்பா. ஆஃபீஸில் யாரோட ஹெல்ப்பாவது வாங்கிக்கோ. நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு வராதவங்களுக்குலாம் உடனே ரெக்ரெட் லெட்டர் அனுப்பிடு. ஓகே உடனே பார்த்துக்கிறேன். குட்டி பிள்ளை, அம்மாவை மன்னிச்சிரியா? இப்போ நீங்கள் யாருமே மன்னிப்பு கேட்கறதுக்கு இது நேரம் இல்லைம்மா. அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னன்னு முதல்ல பார்க்கணும். ஃபோன் எதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு அட்டன் பண்ணாதையா பிள்ளை? இல்லைம்மா, இது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் நம்பர். ஹலோ, என்னப்பா ஆச்சு? இதோ உடனே வரோம் சார். என்னப்பா ஆச்சு? என்ன ப்ரோ ஆச்சு? யாருக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்கு சீஃப் டாக்டர் உனக்கு கால் பண்றாரு? அதுவும் இந்த நேரத்துல? இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு அவருக்கும் தெரியும் தானே? என்னையா கண்ணாச்சு? என்ன சொன்னாங்க? அம்மா அக்கா. என்னது? அக்காவா? அக்கா நான் சொன்னேன். அம்மா, கற்பகவல்லின்னு யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்களாம். ஐயோ, என் பிள்ளை உயிரோடையா இருக்கு. ஐயா வாயா உடனே போவோம். போலாம், உடனே போலாம். அழாதீங்க. இப்போ நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும். தம்பி, நீ அம்மாவை கூட்டிட்டு போய் நம்ம கார்ல இரு. கார் டெக்கரேஷன்லாம் ரிமூவ் பண்ணிடு. நான் வரேன். முன்னாடி போ. ஓகே ப்ரோ, ஓகே. அம்மா வாங்க. என் பிள்ளை உங்க அக்காயா? உங்க அக்கா? அம்மா போய் பார்க்கலாமா என்னன்னு? வாங்க, அழாதீங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி அழுதுகிட்டே வந்தீங்கன்னா கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. வாங்கம்மா. சூடி தந்த சுடர் கொடியே, நீ யாரு, எப்படி இருப்ப, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா சரியான நேரத்துல வந்து என்னை ஒரு பெரிய இக்கட்டுல இருந்து காப்பாத்திட்ட. இப்போ உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. நான் இப்போ உடனே போய் ஆக வேண்டிய சூழ்நிலை. அங்கே ஹாஸ்பிட்டலில் என் அக்காவா யாரு என்னன்னு தெரியல. உடனே போய் பார்த்தாக வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். இல்லைன்னா நீயா என்கிட்ட வந்து சேருவ. இது நான் உன் மேலே வச்சிருக்கிற காதல் மேலே சத்தியம். என்னை மன்னிச்சிருமா. உடனே உன்னை தேடி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். என்ன சொல்ல ஏது சொல்லன்னு புரியாத ஒரு நிலைமை. அந்த பொண்ணு மேலே தப்பு சொன்னா பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை நாளைக்கு கேள்விக்குறியாயிரும்ன்ட்டு அந்த பொண்ணு மேலேயும் ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கள் பக்கம் தப்புன்னு சொன்னால் என் பிள்ளையோட பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்கும். தேவிகாராணி வேற மனசில் என்ன வஞ்சம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய காத்திருந்தாலோ தெரியலை. அவளுக்கு வேற பயந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஃபோன் வரவும் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானவங்க கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப சீரியஸான நிலமையில வெளியூரில் இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே கல்யாணத்தை நிறுத்திட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் வெளியூருக்கெல்லாம் போகலை. அப்பவும் கேட்டாங்க, இந்த விஷயத்துக்காக கல்யாணத்தை நிறுத்தணுமா? இவ்வளவு செலவு பண்ணி ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும், உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையையும் பார்க்கணும், அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் உண்மையான காரணத்தையா சொல்ல முடியும்? எப்படியோ எல்லாருக்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், வெளியூர் போகிறதா சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் என்ன நினச்சி போனோமோ அது சரியாக தான் இருந்தது.
ஹாஸ்பிட்டலில் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது சின்ன வயசில் தொலைச்ச என் பிள்ளை தான். அதுவும் இல்லாமல் அவ தன் தம்பி கல்யாணத்துக்கு தான் கிளம்பி வந்திருந்தா, நிறமாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம. அவங்க எங்கே இருந்தாங்களான்ட்டே? என் பிள்ளை தொலைஞ்செல்லாம் போகலை. யாரோ பிள்ளை நகையெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு நகைக்கு ஆசைப்பட்டு இழுத்துட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க போல. காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கலட்டிட்டு அவங்க வண்டியை விட்டு இறங்கிட்டாங்க. என் பிள்ளை அனாதையாக அந்த வண்டியிலே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு. நாங்கள் தொலைச்ச இடத்துல சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என் பிள்ளை எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சு. பாச தெரியாத ஊர், பச்சை புள்ள, என்ன பேசுறது எது பேசுறதுன்னு ஒன்றும் திகையாமல் இருக்கும்போது தான் வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க யாரோ என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லை போல. போலீஸ் ஸ்டேஷன்லையாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் செய்யாமல் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. புண்ணியவதிங்க கூட்டிகிட்டு போனவங்க நல்லா தான் வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கும் என் பிள்ளை யாருன்னு தெரியலை, என் பிள்ளைக்கும் ஒன்றும் சொல்ல தெரியலை. ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போனதுக்கு நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மட்டுக்கு நாங்கள் புண்ணியந்தான் பண்ணியிருக்கோம். எங்கள் பிள்ளை எங்கள் கைக்குள்ளே இல்லாட்டினாலும் போன இடத்துல நல்லபடியாக தான் இருந்திருக்குங்கிற சந்தோஷமே எனக்கு இப்போ இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் என் பையன் பெரியவன் போட்டோவை பார்த்துட்டு என் மகளுக்கு ஏதோ தோணி என்ன ஏதுன்னு பார்த்துருக்கா, விசாரிச்சிருந்துருக்கா. அவங்கள வளர்த்தவங்ககிட்டையும் சொல்லி கேட்டிருக்கா. அப்புறம் ஒன்று தொட்டு ஒன்று விசாரிக்கும் போது தான் அவளுக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு. அவளை வளர்த்தவங்களும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆகி நிற மாசமாக இருந்திருக்கா. சரி, பிள்ளையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு தடவை இங்கே இந்தியா வந்து எங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு எங்கள் கூட இருக்கிறதா இல்லை அங்கேயே இருக்கிறதான்னு முடிவு பண்ணிக்கலான்லாம் நினச்சிருந்துருக்கா போல. அந்த நிலமையில தான் தம்பிக்கு கல்யாணம்னு தெரிய வரவும் தம்பி கல்யாணத்துக்கு அக்கா தான் எப்படியும் கூட இருந்தே ஆகணும்னு நிறமாச கர்ப்பிணிங்கிறத கூட பொருட்படுத்தாமல் உடனே கிளம்பி வந்திருக்கா. என் பிள்ளை, அவள் வீட்டுக்காரரு, என் பிள்ளைய வளர்த்தவங்க எல்லாரும் ஒன்றா தான் கிளம்பி வந்திருக்காங்க. இங்கே சென்னையில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி கார் பிடிச்சி கல்யாண மண்டபத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. காரில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப மோசமான அடி. அதுலேயும் என் பிள்ளை நிறமாச கர்ப்பிணி வேற, சொல்லவா வேணும். என் பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருந்த என் பேரனுக்கும் நல்ல அடி. நாங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது என் பிள்ளை குத்துயிரும் கொலையுருமா தான் கிடந்தா. பிள்ளைய பெற்று இறக்கிடணுங்கிறதுக்காகத்தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருந்திருக்கா போல. நாங்கள் போகும்போதே பிள்ளை பறந்துருச்சு. வாகா குட்டி பறந்துட்டான். நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் கூட என் பிள்ளை கூட நான் பேசியிருக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளை மறுபடியும் என்னைய விட்டுட்டு போயிட்டா. இப்ப தேவையில்லாம மதுரையில இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து என்னத்த சாதிச்சோம் சுக்கி. உனக்கு கால் வலி வந்ததுதான் மிச்சம். அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வை, என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. டே அவளே கால் வலின்னு அழுதுட்டு இருக்கா. அங்க இருந்து இவ்வளவு தூரம் உட்காந்துக்கிட்டே வந்தது ஒரு மாதிரி கால் ரொம்ப வலி எடுத்துருக்கோண்டா. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு டேப்லெட் வாங்கிட்டு போயிடலாம். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. வா, முதல்ல போய் டாக்டர் போய் இருக்காரான்னு பார்த்துட்டு வா. அல்லாத சுக்கி, நான் போய் டாக்டர் இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன். ரிப்போர்ட்லாம் என் போன்ல இருக்கு. நல்ல வேலை அதை ஒரு காப்பி எடுத்துட்டு வந்தேன். சுக்கி அழுவாத சுக்கி. சரிடா, அழுவல, நிக்க முடியல, போய் என்னன்னு பாரு. சரி. கால் வலிக்கு அழுகிறியா இல்ல மனசு வலிக்கு அழுகிறியான்னு தெரியல சுக்கி எனக்கு. காலு தாண்டா வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. வேற எதுக்கும் அழுகல. சிஸ்டர் எஸ் சிஸ்டர், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்புறம் இங்க இருந்து லெட்டர் வாங்கிட்டு மதுரை மீனாட்சி மிஷன் கொண்டு போனோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரிப்போர்ட் கூட நான் வச்சிருக்கேன். சரி. அதான் சிஸ்டர், டாக்டர் கேசவனை பார்க்கணும். அவர் இன்னைக்கு டியூட்டியில் இருக்காரா? இன்னைக்கு டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்காங்க. கேசவன் சார் இன்னைக்கு வரல. இப்போ வேற ஒரு ஆக்சிடென்ட். காரில் வந்த ஒரு ஃபாரினர்ஸ் 5 பேருக்கு ரொம்ப ஹெவி இன்ஜுரி ஆயிருக்கு. ஆர்த்தோ, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே ஐசியூவில் தான் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் வேற யாரையாவது கால் பண்ணி வர சொல்கிறேன். ஓகே சிஸ்டர். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணி விட்டுட்டா கூட போதும். அது கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்ததுல கொஞ்சம் ஹெவி பெயின் ஆயிடுச்சு. சரிங்க சார், ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் இங்கே பிளட்டுக்காக அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு பிளட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பிளட் குரூப் மேடம் தேவைப்படுது? நிறைய பிளட் குரூப் தேவைப்படுது. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. 5 பேர், அதில் ஒரு பொண்ணு நிறமாச கர்ப்பிணியாக வேற இருக்காங்க. ஐயோ, நாங்கள் வேற காலையில் தான் எங்களோட பிளட் பேங்க்ல இருந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டோம். அதுக்குள்ளே இப்படி எங்களுக்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதனால தான் இப்போ இங்கே இருக்கிற எல்லா சிஸ்டருமே பிளட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபோன் அங்கே ஃபோன் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், அவங்களுக்கு பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஓடியாந்துடுறேன். அச்சோ,
மேடம் எனக்கு ஏ பாசிட்டிவ். நான் வேணும்னா பிளட் கொடுக்கட்டா? சுக்கி, நீ இருக்கிற நிலைமையில பேசாம இரு சுக்கி. உனக்கே இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி ஹெவி பிளட் லாஸ் ஆகி படாத பாடுபட்டு தேறி வந்திருக்க. இப்ப நீ போய் இன்னொருத்தருக்கு பிளட் கொடுக்க போறியாக்கும்? அப்போ நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு யாரோ பிளட் கொடுத்து தானடா நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். மேம் எனக்கு ஏபி பாசிட்டிவ். தேவைப்பட்டா சொல்லுங்க. எனக்கு உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தாராளமாக பிளட் கொடுக்கலாம். தேவைப்பட்ட டெஸ்ட் எடுத்துக்கோங்க மேம். எடுத்துட்டு பிளட் தேவைப்பட்டா சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆனால் காலில் ரொம்ப பெயினாக இருக்குங்கிறீங்க. அதான் மேம், செக் பண்ணிக்கோங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பிளட் தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. எனக்கு லாங் டிராவலிங் மூலமாக தான் பெயின் அதிகமாக இருக்குது. மற்றபடிக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன். எதுக்கும் நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா பிளட் எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இங்கே பக்கத்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வேறு டாக்டர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கோம். வாங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என் ஹெல்த் கண்டிஷனும் நார்மலாக தான் இருக்கு. நானும் பிளட் கொடுக்குறேன் சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துக்கலாம். வாங்க ப்ளீஸ். மேம், வந்ததுலேருந்தே அழுதுட்டு இருக்கீங்க. இன்னும் பெயின் குறையலையா மேம் உங்களுக்கு? பிளட் கொடுக்கறதுனால பெயின் கில்லர் எதுவும் இப்போ எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டெம்பரவரியாக பெயின் ரிலீஃபுக்கு ஆயின்மெண்ட் கொடுத்தது வலி குறையலையோ? இல்லை இல்லை சிஸ்டர், இது வேற வழி. அது இருக்கட்டும். அந்த அந்த பொண்ணு, அந்த ப்ரெக்னென்ட் லேடி, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க மேம். அவங்க கூட வந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. எல்லாரும் பிளட் கொடுத்து வேஸ்ட்டாக போச்சு. ஐயோ. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு ஐசியூவில் தான் இருக்காங்க இப்போ. டெலிவரி பெயின் வந்துருச்சா? டெலிவரி பெயின் வரல. டெலிவரிக்கு இன்னும் டேட் இருக்கு போல. இது 9வது மாசமா. ஆனால் ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு வயிற்றுல நல்ல பலமான அடி. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய வெளியே எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. அச்சச்சோ, ஃபாரின்ல இருந்து வந்தவங்கன்னு சொன்னீங்க. பார்க்கறதுக்கு எல்லாருமே இந்தியன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஃபாரினர்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. ஓ, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே யாருமே இல்லையா இந்தியாவில்? அந்த பொண்ணுக்கு இங்கே இந்தியாவில் யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க போல. எங்களோட சீஃப் டாக்டரை பார்த்தே ஆகணும்னு சொன்னதுனால அவர் உடனே வந்தார். சார் கிட்ட தான் டீட்டெயில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க போல. வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஓ பாவம். நமக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டம்னு நம்ம நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளை விட பெரிய கஷ்டத்தை எல்லாம் கடவுள் கொடுக்குறாரு. அப்போ நமக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் அவங்க கஷ்டத்து முன்னாடி ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. உண்மைதான் மேம், உண்மைதான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை நாங்கள் நிறைய தடவை என் தினமுமே கூட பார்க்குறோம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கே. பார்த்துக்கங்க சிஸ்டர், அவங்கள எப்படியாவது காப்பாற்றிருங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நான் இப்போ உங்ககிட்ட இருந்து இந்த பிளட்டை எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணிடலாமா மேம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிளட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. உங்களுக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எடுத்துக்கங்க. சுக்கி, வா கிளம்பலாம். போலாம் சுக்கி. அதான் வந்ததுக்கு ரத்தம் கொடுத்தாச்சு, உனக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுல்ல. வா, இனிமேலும் நீ நின்றுகிட்டே இருந்தேன்னு வை, ரொம்ப அப்புறம் வழி எடுத்துரும். நம்ம ஸ்கூல் ஹெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பலாம். வா. இங்க பாரு, 2 உயிரை காப்பாத்துறதுக்கு எப்படி எல்லாம் போராடுறாங்க. சுக்கி, ஏற்கனவே நீ மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்ப நொந்து போயிருக்க. இதை வேற பார்த்து தேவையில்லாம உன்னை நீயே காயப்படுத்திக்கிடாத. வா, நம்ம கிளம்பலாம். அந்த பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கான். வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் கூட பாதிப்பான். நாங்க 2 பேரும் பிளட் கொடுத்தே வேஸ்டா போச்சு போல சுக்கி. யாரையுமே காப்பாற்ற முடியலையா? இவங்க மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. இந்த பொண்ணாவது பிழைச்சு வரட்டும்டா. அவங்களுக்கு இங்க இந்தியாவில் தெரிஞ்சவங்க இருக்காங்களாம். பாவம் அந்த குட்டி பிள்ளையும். சிஸ்டர் வராங்க. சிஸ்டர், குழந்தை பிறந்துருச்சா? என்ன பிள்ளை சிஸ்டர்? ஆம்பளை பிள்ளை மேம். சரி சரி. இவங்க அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஐயோ, அவங்க வீட்டில் இருந்து வந்துட்டாங்களா? வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்குமே ஏதோ பாதிப்பு இருக்குன்னு டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். மேம், பேபியை இன்குபேட்டரில் வைக்கணும். சரி. அவங்க வீட்டில் இருந்து வந்துருவாங்க தானே? இந்த பிள்ளை அம்மா இல்லாம எப்படி இருப்பான்? அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிடுவாங்களா? அது எனக்கு எப்படி மேம் தெரியும்? சுக்கி, இந்த விவரம்லாம் நர்ஸ் கிட்ட கேட்ட அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்கள போக விடு. இன்குபேட்டர்ல வைக்க போய்கிட்டு இருக்காங்க, பிடிச்சி நிப்பாட்டி பேசிட்டு இருக்க. சாரி சிஸ்டர், நீங்க போங்க. ஓகே மேம். சரியான நேரத்துக்கு நீங்கள் பிளட் கொடுத்ததுனால தான் இப்போ இந்த ஆப்ரேஷனே பண்ண முடிஞ்சது. அதான் குழந்தைய உங்ககிட்ட காட்டலான்னு. சரிங்க சிஸ்டர். சரி, கொஞ்சம் வழி விடுங்க.
போலாமா சுக்கி? அந்த பிள்ளையவே பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க வீட்ல இருந்து வருவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. வா. இந்த குட்டி பையனை பார்த்தியா ராஜு? எவ்வளோ அழகா இருக்கான். ஏன் ராஜு, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைய இப்படித்தானே இருந்திருக்கும். சுக்கி போதும், வா நம்ம முதல்ல இங்க இருந்து போலாம். நமக்கு இந்த சென்னை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வா கிளம்பலாம். சென்னையில இருந்தது, சென்னை சம்பந்தப்பட்ட எல்லா ஞாபகத்தையும் இந்த நிமிஷத்தோட சுத்தமா உன் நினப்புல இருந்து அழிச்சிரு. வா கிளம்பலாம். வா. இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு எனக்கு என்னென்னமோ தோணுதேடா. நம்ம பேசாம கூட்டிட்டு போயிருவோமா? சுக்கி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாத. நம்ம இருக்கிற இருப்புக்கு வா போவோம். சுக்கி வாடா கிளம்புவோம். மறுபடியும் பெயின் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். அப்புறம் டாக்டர்ஸே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அளவுக்கு தான் அவங்களும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். நம்ம கோஆபரேஷன்ல தான் சரியாகிறது இருக்கு. சொன்ன கேளு சுக்கி, வா. ரொம்ப நேரம் நிக்காத. நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஊரை பார்த்து கிளம்புவோம். சரி வா. பிள்ளைய பார்க்கணும்னு வெயிட் பண்ணோம், பார்த்துட்டோம். அதோட முடிச்சுக்கோ. வா கிளம்புவோம். ஓடியா. நட ராஜு, போய் வண்டி எடு, ஓடு. விதியின் விளையாட்டு